வணக்க மக்களே, நான் உங்க சஞ்சய் சுதீஷ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாம ரொம்ப முக்கியமான விஷயத்த பேச போறோம். நான் இப்போ ஒரு பிகினர் யூடியூபரா இருக்கறனால எனக்கு இந்த டாபிக் வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பரிச்சயமானது. எனக்கு இது கொஞ்சம் புதுசாவும் இருக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமேல் ஃபியூச்சர்ல நானும் ஃபேஸ் பண்ண நிலைமை வரலாம், இல்ல வராமையே போகலாம். அதே மாதிரி நான் ஃபேஸ் பண்ணணும்னு இல்லை, என்ன மாதிரி நிறைய பிகினர்ஸ் இப்போ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், யூடியூப் ஒரு கெரியரை எடுத்துட்டு ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. நான் எந்த யூடியூபர்ஸையும் பத்தி இப்ப நான் மென்ஷன் பண்ணி பேச போறது கிடையாது. அதே மாதிரி அவங்க செஞ்சது தப்பு, இவங்க செஞ்சது ரைட், அதை பத்தி நான் இப்ப பேச போறது கிடையாது. இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத விஷயத்தை அட்ரஸ் பண்ண போறோம். நான் ஏதாவது கான்ட்ரவர்சியலா பேசுவேன்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நிமிஷமே நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது வீடியோ பார்க்கறதுக்கு போயிருங்க. இப்போ நாம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை தான் அட்ரஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா ஜெனரல் ஆடியன்ஸ், செகண்ட் பாத்தீங்கன்னா பிகினர் யூடியூபர்ஸ். என்ன மாதிரியும் என்னோட நண்பர்கள் அவங்க சர்க்கிள்லயும் நிறைய இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள மாதிரியும் நிறைய போட்டோகிராஃபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல வர்றதுக்கு ஆசை இருக்கு, அவங்களுக்கும் இது ஒரு கரியரா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கான இதுல போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆடியன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இருக்கிற நீங்க உங்களோட ஒர்க் இல்லைன்னா ஸ்கூல் இல்ல காலேஜ் அதெல்லாமே முடிச்சுக்கிட்டு, சப்போஸ் நிறைய பேருக்கு அங்கேயே கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்க மாதிரியே இருக்காது அந்த சுச்சுவேஷன், கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேல ஒரு 8 மணிக்கு மேல இந்த மாதிரி டின்னர்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி யூடியூப் சைடோ இல்லை இன்ஸ்டாகிராம் சைடோ வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான யூடியூபர்ஸை வந்து நீங்க பார்க்கலாம், அவங்களோட வீடியோ எப்படி இருக்கு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டுக்காக கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்க்கறது உண்டு. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்க போறோம் என்னன்னா, அந்த வீடியோஸ் வந்து இன்னொரு யூடியூபர்ஸை தாக்குற மாதிரியோ இல்ல இன்னொரு யூடியூபர்ஸை பத்தி தப்பா பேசுற மாதிரியோ இல்ல அவங்க ஸ்கேம் பண்றாங்க இல்ல இவங்க ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிளப்புது. அதுக்காக நிறைய ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து உள்ள வரீங்க. ஆனா அந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பா இருக்கு. ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயங்களை வந்து, ஆனா அவங்க விஷயம் ஒரு யூடியூபர் வந்து, நான் பேர் சொல்ல விரும்பல ஆனா வேண்டாம், நம்ம பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் ஸ்கேம் பண்றாரு அப்படின்னு இன்னொரு யூடியூபர் சொல்றாரு, அதை நம்பிட்டு பாத்தீங்கன்னா நாம ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இருக்கிறவங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். இதே அவங்களோட ஃபேன்ஸா இருக்கிற பட்சத்தில் அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் அப்படின்ட்டு அந்த யூடியூப் சேனலுக்கோ இல்ல அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்களுக்கோ பாத்தீங்கன்னா தப்பா மெசேஜ் பண்றது, இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிறது இப்படி அப்படி அந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதாகுது. அதை பத்தி இன்னொரு யூடியூபர் பேசி போட்டதுனால இப்போ நிறைய பிரச்சனைகள் அது உலாவிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆகுது. நம்மளே கொஞ்சம் டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கிற நிலைமையில் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுதே தவிர இன்னொரு தடவை யூடியூபுக்கு வர்றக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால யூடியூபோட வியூவர்ஷிப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்ஜி ப்ரோ சொன்ன மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணணும், கரெக்டான வழியில பில்ட் பண்ணணும். நம்ம ஒரு கம்யூனிட்டியா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. நம்ம வந்து தனித்தனியா மாறிட்டோம்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மளுக்கு வெளியே மேல இருக்கிற நிறைய சில பேர் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொண்டு வருவாங்க. அதனால நம்மளுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இல்ல, ஆனா மேபி இந்த மாதிரியே நிறைய கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா நிறைய ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஜெனரல் ஆடியன்ஸ்னால இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வியூவர்ஷிப் கம்மியாகும். அப்ப வியூவர்ஸ் கம்மியாகும் போது நம்மளுக்கு வியூஸ் கம்மியாகும். நம்ம பிகினர் யூடியூபர்ஸா இருக்கும்போது நம்மளோட வீடியோஸ் அவ்வளவுக்கு சஜஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு யூடியூப் பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா யூடியூப் பிகினர்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்க போகுது. ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்கள் நாங்க வீடியோஸ் பண்ணும்போது நிறைய வியூவர்ஷிப் என்கேஜ் பண்றதுக்காக நம்ம ஒரு விஷயங்கள் பண்றது போய் அது தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளை பிடிக்காத சில பெரிய யூடியூபர்ஸ் இருக்கலாம், இனிமேல் வரலாம், வராமலும் போகலாம். அந்த மாதிரி யூடியூபர்ஸ்னால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம மேல அது அஃபெக்ட், நம்ம மேல நம்ம வந்து கரெக்டா தான் பண்ணியிருப்போம், கரெக்டான நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அது தெரியும். ஆனா மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது பாத்தீங்கன்னா தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க பெரிய யூடியூபர்ஸ் அவங்க வந்து நம்மளை அட்ரஸ் பண்ணி இது தப்பு அப்படின்னு சொல்லும் போது சில டாக்ஸிக்கான வியூவர்ஸ் இருக்காங்க. பேசிக்கா நான் சொல்ல விரும்பல, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன யூடியூபர்ஸா நம்ம ஒரு பிகினர்ஸா இருக்கோம், நம்ம ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா
நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதுலயே நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கும், கண்டிப்பா இல்லாம இல்ல. ஹேட்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மேல போக முடியும். ஆனா அது ஒரு அளவுக்கு ஒரு லிமிட் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அந்த வீடியோஸ் லைவ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவரோட இதுல தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு, அவரோட மைண்ட் செட் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது உங்களாலதான். இந்த வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ப்ராப்ளம் என்ன இது அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் கமெண்ட் பண்றது ரொம்ப வேண்டியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து ஸ்டார்டிங் 1 நிமிஷம் வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ப்ரோ நீங்க சூப்பரா பேசுறீங்க ப்ரோ, நீங்க தான் சொல்ற கரெக்ட் அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்றதை விட ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அவர் சொல்றது ஓகேவா இல்ல தியரிட்டிக்கலாவோ இல்லைன்னா பிராக்டிக்கலாவோ அது ஓகேவா அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கமெண்ட போடுறதே சரி. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத பட்சத்துல நீங்க அவரை தான் கரெக்டு அப்படின்னு நம்புறது வந்து ரொம்ப முட்டாள்தனம். அதை நம்பிட்டு நீங்க ஒரு சின்ன யூடியூபரா இருக்க எங்களை மாதிரி பிகினர்ஸான யூடியூபர்ஸை வந்து அட்டாக் பண்ணும்போது நாங்க வந்து அதுல ஃபேஸ் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வரணும். ஏன்னா நம்மளுக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், சொசைட்டி எப்படி இருக்கும், என்ன வேணா மாறலாம், எது வேணா மாறலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல நாம ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது அது நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய கஷ்டம். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் மாறிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க ஒருத்தர் தப்புன்னு சொல்லலாம் ஓகே, பட் ஆனா அவர் செய்யறதே தப்பு அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா அவர் ஒரு வீடியோல வந்து மிஸ்டேக் பண்ணலாம், ஆனா எல்லா வீடியோல அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அட்ரஸ் பண்ணணும், ப்ரோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்க தப்பு, நீங்க சொல்றது சரியில்லை, கொஞ்சம் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி நீங்க சொல்லலாம், இல்ல தேவையில்லாம நீங்க வந்து பேசுற தப்பு அப்படிங்கிற மாதிரி ஓகே. ஆனா அவங்க ஃபேமிலி அவங்க இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தப்பு. நான் ஒரு பிகினரா இருக்கும்போது ஏன் இதெல்லாம் அட்ரஸ் பண்றேன்னா, நானும் சப்போஸ் இந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆச்சுனாலும் எனக்கும் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம இன்னொரு வீடியோ பண்ற அளவுக்கு அந்த கமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் அந்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கிற பட்சத்தில் நம்ம அடுத்த வீடியோ ஏன்டா போடணும் எதுக்குடா போடணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் போறதுனால நிறைய நியூ பிகினர்ஸ் நிறைய நியூ யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு பயப்படுறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்லயே வேலையை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூபோட ஆசை இருக்கும், ஆனா அதுக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு பயமா இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்கிறதுல பெருசா, ஆனா இந்த மாதிரி டாக்ஸிக் ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கனாலையும் சில ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைஹார்ட்டா இருக்கிறதுனால அவர் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்ட், இவன் தப்பா சொல்றான், இவர் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்ட், இவன் தப்பா சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ அப்படியே அப்ரேட்டா ஸ்கிப் பண்ணிட்டு அவர் என்ன ஃபுல்லா சொல்ல வரான்னு கேட்காம டக்குன்னு அவர் வீடியோக்கு போய் இந்த மாதிரி நீ பண்ற தப்பு அப்படிங்கிற மாதிரி அபியூஸான சில வார்த்தைகள் சொல்றதுனால பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிருக்காங்க. பட் இப்போ வந்து கிளாரிட்டி கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு, எல்லாருமே எல்லா யூடியூபர்ஸும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுதான் வந்து நான் பேச விரும்பப்பட்ட விஷயங்கள். இவ்வளோ நேரம் வந்து நான் பேசி கொஞ்சம் உங்களை போர் அடிச்சிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி vlog மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் இந்த மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. பட் ஆனால் நான் ஏன் இன்வால்வ் ஆயிருக்கேன்னா எனக்கு ஒரு நாள் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா நம்ம இதை அட்ரஸ் பண்ற வரைக்கும் தான் நம்ம ஒரு வியூவராவோ ஒரு பிகினர் யூடியூபரா இருக்கோம், நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டுமே போதும். தேவையில்லாம எதை பத்தி வரி பண்ணிக்க தேவையில்லை. அவர் கமெண்ட் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்றதுனால நீங்க அந்த மாதிரி மாற போறதும் கிடையாது. ஸோ இக்னோர் த நெகட்டிவிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.